ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் ப்ரீவியூ, அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியூவை வந்து நம்ம எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் வரும்போது, உங்களால் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த மெசேஜ், அதாவது மெசேஜ் ஒன்று வந்திருக்குமா இருந்துச்சுன்னா மெசேஜ் வந்து ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்படி உங்களுக்கு ரீட் பண்ணக்கூடாது, யாருமே உங்களுக்கு வந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை இன்ஸ்டாகிராமில் வந்து பார்க்கக்கூடாது, அதாவது நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்க்கக்கூடாது, நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னா எப்படி வந்து இதை நம்ம வந்து ஹைட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது லாக் ஸ்க்ரீனில் வந்து இல்லை, நம்ம வந்து நம்மள ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நோட்டிஃபிகேஷனில் வந்து எதுவும் நமக்கு மெசேஜஸ் வருமா இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களால் ப்ரொஃபைல் போயிட்டு இந்த 3 லைன்ஸை வந்து கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜஸ் வர்ற நோட்டிஃபிகேஷனை மட்டும்தான், அதாவது உங்களுக்கு ப்ரீவியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து உங்களால் இந்த மெசேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்படி ஆஃப் பண்ணும்போது அந்த மெசேஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வராது. வாட்ஸ்அப் போயிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு மட்டும் அதை ரீட் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களால் ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்படியுமே கூட வந்து நம்மளால் நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியூ வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஆப்ஸுமே உங்கள் ஃபோனில் இருந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு முதல்லையே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து அலவுட் அப்படின்ல தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி செய்யும் போது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வராது. ஸோ அதனாலையுமே வந்து உங்களால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ரீட் பண்ணிக்கிறது, அதாவது நோட்டிஃபிகேஷனை ப்ரீவியூ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து டிசபிள் ஆகிரும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போயிட்டு மட்டும்தான் அந்த மெசேஜஸ் இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தடையுமே யூஸ் பண்ணி நம்மளால் இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணக்கூடியதை வந்து நம்மளால் டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்குமே வந்து இப்படி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ரிவியூவை டர்ன் ஆஃப் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.